அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உலகம் மிகவும் சிறியதாக, அதாவது பரந்துபட்ட இந்த உலகம் இன்று நாம் நினைத்தால் இதன் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கு சில மணித்துளிகளே தேவையாகும் என்ற அளவிற்கு சுருங்கப்பட்டு போனதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மனிதர்கள் பயணம் செய்வதற்கு தகுதியான வாகன வடிவமைப்பு, அதிலும் ஒவ்வொரு ஆண்டும் அதிலே ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றம் ஆகியவற்றை நினைத்து பார்த்தால் இன்னும் சில ஆண்டுகளிலே எத்தனை புதிய வகையான பயண திட்டங்கள், பயணத்திற்கான வாகனங்கள் வடிவமைக்கப்படும் என்று எண்ணி மலைத்துத்தான் போகிறோம். இதற்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருப்பது சென்ற நூற்றாண்டிலே இங்கே நடந்த பல்வேறு ஆராய்ச்சிகள். அதிலும் குறிப்பாக இங்கிலாந்து நாட்டிலும் அதைத் தொடர்ந்து பிரான்ஸ், ஜெர்மனி முதலிய நாடுகளிலும் பயணங்கள் குறித்து, நாம் பயணம் செய்வதற்கான வாகனங்கள் குறித்து, அதற்கு தேவையான எரிபொருள், அதற்காக வடிவமைக்கப்படும் உதிரி பாகங்கள், அதிலே நடுவிலே இருந்து செயலாற்றக்கூடிய வண்டிகளின் இதயத்துடிப்பாக கருதப்படும் இன்ஜின் வடிவமைப்பு, அவற்றினுடைய மேலாண்மை, அவற்றை நாம் எப்படி இன்னும் அதிகமான உயர் தரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு செய்யப்பட்ட வடிவமைப்பு மாற்றங்கள் ஆகியவை நிறையவே நடந்தன. அப்படி நடந்த கண்டுபிடிப்புகளிலும் அதனுடைய அடுத்தடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியிலெல்லாம் நாம் தவறாமல் நினைத்து கொள்ளும் ஒருவரின் பங்களிப்பு என்று சொன்னால், யார் பேரால் இந்த இன்ஜின்கள் செயலாற்றுவதற்கு அதிலே தேவையான எரிபொருளாய் விளங்கும் டீசல் சேர்க்கப்படுகிறதோ அந்த ருடால்ஃப் கிறிஸ்டியன் டீசல் என்பவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பேச இருக்கிறோம். கனிம வளங்கள் உலகெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே பெறப்பட்டாலும் சென்ற 2 நூற்றாண்டுகளாக எண்ணெயை கொண்டு, அதை கொண்டு அது பல்வேறு தரநிலைகளிலே சுத்திகரிப்பு செய்யப்பட்டு பல பணிகளுக்கும் தேவைப்படும் தரத்திலே எண்ணெய் வகைகள் எரிபொருளாகவும் நாம் எந்த இடத்திலிருந்தெல்லாம் கொள்கிறோமோ அதை வைத்துத்தான் நாட்டின் பொருளாதாரமே மாறுபடும் என்ற அளவிற்கு அவை பிரபலமடைந்து விட்டன. அதற்கு காரணம் உலகெங்கிலும் தொழிற்சாலைகளிலும் குறிப்பாக வாகனங்களிலும், அது வீதிகளிலே தெருக்களிலே செல்லக்கூடிய வாகனங்களாகட்டும், ரயில் வண்டிகளாகட்டும், அல்லது வானூர்திகள், கப்பல் முதலிய தண்ணீரிலே போகக்கூடிய போக்குவரத்தாகட்டும், அத்தனை வகையான போக்குவரத்தும் வாகனங்களும் இந்த எரிபொருள் சார்ந்து தான் இயங்குகின்றன. இவை எல்லாவற்றிற்கும் இதயத்துடிப்பாயிருக்கும் இன்ஜின் வடிவமைப்பிலே முதலில் புகையூர்திகளாக இருந்தவற்றை மாற்றி அவற்றை டீசல் இன்ஜின் என்றழைக்கப்படும் எரியூட்டியின் மூலமாக செயல்படக்கூட ஒரு வடிவமைப்பு செய்து, இந்த வடிவமைப்பின் மூலமாக, இந்த அறிவியல் மாற்றத்தின் மூலமாக அவற்றின் திறத்தை, புகையூட்டியாக இருந்த வரையிலும் அதிலே செலுத்தப்படும் எரிபொருள் 10% பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவைகளே டீசலால் இயங்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்த பிறகு, மாற்றப்பட்ட பிறகு சற்றேறக்குறைய 75% அவற்றின் திறன் உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அத்தனை பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருந்தவர்தான் ருடால்ஃப் கிறிஸ்டியன் டீசல் என்று அழைக்கப்படும் விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர் என்று பல பரிணாமங்களிலே உலக அளவில் அறியப்படும் இவர் 1858 ஆண்டு மார்ச் மாதம் 18 பாரிஸ் நகரிலே, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பாரிஸ் நகரில் இவர் பிறந்தார். இவருடைய தாய் தந்தையர் பவேரியா நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த பின்புலத்தோடு கூட அப்போது பல நிலைகளிலும் போர்களாலும் தேவைக்காக வேண்டியும் மக்கள் புலம்பெயர்ந்திருந்த சூழலிலே இவருடைய தாய் தந்தையரும் பவேரியாவிலிருந்து புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்திலே தங்கியிருந்தார்கள். இவர் தந்தையார் பாரம்பரியமாக நோட்டு புத்தகங்களை அச்சிட்டு அவற்றை தொகுத்து தைத்து வெளியிடக்கூடிய பணியை செய்து வந்தவர். ஆயினும் இது போன்ற இடம் மாற்றத்தாலே அவர் தோல் பொருட்களை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையொன்றை மிகச்சிறிய அளவிலே தொடங்கி நடத்தி வந்தார். இவர் தாய் தந்தையரின் கவனிப்பிலே 3ஆம் பிள்ளையாக பிறந்து மிகவும் ஏழ்மையான நிலையிலே தன்னுடைய ஆரம்ப காலத்தை கழித்தார். பொருளாதாரம் மிகவும் இக்கட்டான கடினமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த இவருடைய இளம் பருவ நினைவுகளை இவர் அவ்வப்போது நினைவு கூர்ந்திருப்பதை இவரோடு பழகியவர்கள் கூறிய நேர்காணல்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதைத் தொடர்ந்து இவரை பள்ளியிலே சேர்க்கலாம் என்று எண்ணியிருந்த போது அங்கே இயங்கி வந்த மதசார்புடைய ஒரு பள்ளியிலே சேர்த்து இவர் அதன் மூலமாக
சமய நம்பிக்கை, சமுதாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திறன் ஆகியவற்றைத்தான் சம்பாதித்தார். அதைத் தொடர்ந்து அப்போதங்கே நிலவிய ஒருவித பதட்டச் சூழல். அதற்கு காரணம் பிரான்ஸ் மற்றும் பிரஷ்ய நாடுகளுக்கிடையே இருந்த போர்ச்சூழல். அதனால் பாதுகாப்பு கருதி இவருடைய தாய் தந்தையர் அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்கிலாந்து நாட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே இவர் கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு திட்டமெல்லாம் இட்டிருந்த காலத்தில் இவருடைய தாயார் வழி உறவினர் ஒருவர் அங்கே கணிதத்துறையில் பேராசிரியராக இருப்பதால் அங்கே அனுப்பி வைத்து இவரை கணிதத்திலே மேற்படிப்பு படிக்க வைக்கலாம் என்று எண்ணியிருந்தார்கள். இவர் சிறு வயதிலேயே தம்முடைய கல்வித்திறனிலே, அதிலும் குறிப்பாக வடிவமைப்பு, பொறியியல் சார்ந்த வடிவமைப்புகளிலே நாட்டம் இருப்பதை வெளிப்படையாக காட்டிக்கொண்டார். அதனால் இவர் கணிதத்துறையில் படித்து வந்தாலும் தமக்கு தொழிற்துறையிலே, பொறியியல் துறையிலே ஆர்வம் இருப்பதை கடிதத்தின் மூலமாக தன் தாய் தந்தையருக்கும் வெளிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து இவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இவருக்கு கிடைத்த ஒரு பரிசு பொருளோடு கூடிய கல்விக்கான வாய்ப்பு அது கிடைத்தபோது அந்த ஊக்கத்தொகையையும் பெற்றுக்கொண்டு அங்கே சென்று தம்முடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். அப்போது அங்கே இவருக்கு ஆசிரியராக இருந்த திரு லிண்டா என்பவர் இவரை பெரிய அளவில் ஊக்குவித்ததை அறிய முடிகிறது. ஆயினும் அந்த படிப்பினுடைய இறுதியிலே இவருக்கு நிறைவு ஆண்டுகளுக்கான பரீட்சை காலத்தில் டைபாய்டு நோயால் இவர் படுத்த படுக்கையானபடியால் அந்த ஆண்டு இவராலே பரீட்சையை எழுத முடியவில்லை. அடுத்த ஆண்டு மீண்டும் பரீட்சை எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இடையிலே இருந்த 10 மாதங்கள் இவருடைய பேராசிரியரான திரு லிண்டா அவருடைய பணிமனையிலே இவரும் வேலைக்கு சேர்ந்தார். அவரோடு சேர்ந்து பல்வேறு பொறியியல் கண்டுபிடிப்புகளிலே இவர் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்ட போதுதான் குளிர்சாதன வசதிக்குரிய இடங்களை வடிவமைப்பது, அதிலே உறைந்த நிலையிலேயே பனிக்கட்டிகளை பாதுகாப்பது போன்ற துறைகளில் இவர் ஆராய்ச்சி செய்து அதற்கு தகுதியான உபகரணங்களை வடிவமைப்பும் செய்தார். அந்த வடிவமைப்பிற்கான காப்புரிமைகளை லிண்டா அவர்களுடைய அலுவலகம் பெற்றுக்கொண்டது. இவர் அந்த அளவில் தமக்கு மிகுந்த ஆர்வம் இந்த துறையிலே, வடிவமைப்பு துறையிலே இருப்பதை பார்த்து இதையே தொடர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். 10 மாதங்களின் முடிவிலே தம்முடைய உயர்கல்விக்கான நிறைவு பரீட்சைகளையெல்லாம் எழுதி முடித்து அந்த தேர்விலும் மிகச்சிறப்பான முறையிலே வெற்றி பெற்று இவர் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு பிறகு லிண்டா அவர்களுடைய தொழிற்சாலையிலேயே பணியாற்றினாலும் அதிலே இவருடைய வடிவமைப்புகளுக்கு கூட காப்புரிமை இவரிடம் இல்லாததாலே மேற்கொண்டு வேறேதாவது ஒரு துறையிலும் தான் பணியாற்ற வேண்டும் என்று ஆசை கொண்டார். அந்த நிலையில்தான் அப்போது இயங்கி வந்த புகையூட்டிகளின் மூலமாக இயங்கி வந்த இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட வண்டிகளும் அவற்றினுடைய பின்னடைவுகள் குறித்தும் ஆராயத் தொடங்கினார். பெரிய அளவில் அறிவியல் தளத்திலிருந்து செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின் மூலமாக இதுபோன்ற எரியூட்டிகள், புகையூட்டிகள் மூலமாக செயல்படக்கூடிய இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களிலே அவற்றின் திறன், அது செயலாற்றக்கூடிய திறன் வெறும் 10% தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். இதை கணக்கில் எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு தளங்களிலே இயங்கக்கூடிய தொழிற்சாலை உபகரணங்கள், அங்கே இயங்கும் இயந்திரங்கள் தெருக்களிலும் ரயில்களாகவும் கப்பல்களாகவும் மிதக்கும் போது அதுபோன்ற வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள்கள் என்று மிகப்பெரிய அளவிலே எரிபொருள் வீணாக செலவிடப்படுவதை அறிந்து கொண்டார். இதற்காக வேண்டி அதிலே முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனங்களும் மிக பெரும் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் வீணாக அதை கழிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு எல்லோருக்கும் பயன் தரும் விதமாக இதற்கான மாற்று வடிவமைப்பு, மாற்று வழி என்ன என்பதை ஆழ சிந்திக்கத் தொடங்கினார். அப்போதுதான் இந்த வடிவமைப்பில் எரிபொருள் சிக்கனத்தையே முதற்பொருளாக வைத்து மாற்று வடிவமைப்பு ஒன்றை தருவோம் என்ற எண்ணத்தில் இவர் செயலாற்றத் தொடங்கினார். அதற்கு தகுதியாக இதுபோன்ற இன்ஜின்களின் மாதிரிகளை வடிவமைத்து எந்த நிலையில் இவற்றை இயக்கினால் எரிபொருள் பாதுகாக்கப்படும், சேமிக்கப்படும் என்பது குறித்து ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டார். நேரடியாக கணக்குகள் கொண்டு வடிவமைப்பு செய்யப்பட்டாலும் அவற்றின் மாதிரி வடிவமைப்பு செய்து அவற்றை பரீட்சார்த்தமாக செயல்படுத்தி பார்த்தபோது இவருடைய பணிமனையிலேயே ஒரு முறை இல்லை 2 முறை பெரிய அளவிலே விபத்திற்குள்ளானார். அதில் முதல் தரம் நடந்த ஒருவித பெருவெடிப்பிலிருந்து இவர் மிகச் சீரிய நிலையில் தப்பி பிழைத்தார். 2வது முறையாக நடந்த விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் பல மாதங்கள் இவர் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று மீண்டும் உடல் தேறி வரும் அளவிற்கு ஆனது. அந்த விபத்திலே கண் பார்வை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது.
ஆனாலும் விடாமுயற்சியாக தான் தன்னுடைய வடிவமைப்பில் செய்த பிழைகளையெல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டு அவ்வப்போது ஏற்பட்ட இந்த மாற்றங்களுக்கு தகுதியாக காப்புரிமைகளையும் வாங்கிக் கொண்டு தாம் தன்னுடைய நிலையிலிருந்து செயலாற்றி இந்த எரிபொருளை அந்த இன்ஜினுக்குள்ளே புகுத்தக்கூடிய காலத்தை நிறைவு செயலாக வைத்து கொண்டால் அந்த இன்ஜினில் பொருத்தப்படும் செலுத்தப்படும் எரிபொருள் அதிகப்படியான திறனோடு செயலாற்றும் என்ற சூட்சுமத்தை அறிந்து கொண்டு அப்படி செயலாற்றுவதாலே 10% திறனோடு செயல்பட்ட அந்த இன்ஜின் வடிவமைப்பு 75% திறனோடு செயல்படும் அளவிற்கு மாற்றமடைந்ததை கண்டார். இதையும் காப்புரிமை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த உரிமையை அந்தந்த அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் செயலாற்றிய நிறுவனங்களுக்கு விலைக்கு கொடுத்து பெரும் தனிகராகவும் ஆனார். தம்முடைய வாழ்நாளில் மிக முக்கிய கண்டுபிடிப்பாக இதை அறிவித்துக் கொள்ளும் இவர் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இதனுடைய காப்புரிமையிலே பங்குதாரர்களாக இருக்கும்படியாக அந்தந்த நாட்டின் நிறுவனங்களிலிருந்து வந்த அழைப்புகளை ஏற்று அவர்களுக்கு தகுதியான அளவிலே பங்கையும் வழங்கி பல நாடுகளிலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய டீசலால் வடிவமைக்கப்பட்ட இன்ஜின்கள் பொருந்திய வாகனங்கள் அமைவதற்கு காரணமானார். 1900 ஆரம்ப காலகட்டத்திலே பல நாடுகளுக்கும் பிரயாணம் செய்து வந்த இவர் 1913 ஆண்டு லண்டன் நகரம் செல்வதற்காக பிரயாணப்பட்டு போனார். இவர் ஏறிச் சென்ற கப்பலிலே நிறைவாக இவரை சந்தித்தவர்கள் இவருக்கு அங்கே உறுதுணையாக பணிவிடைக்காக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள். அன்று இரவு உணவு உண்டு முடித்து இவர் உறங்கச் செல்வதாகவும் மறுநாள் காலை 6 மணி அளவில் தம்மை எழுப்பும்படியாகவும் கட்டளையிட்டுவிட்டு தம் அறைக்குச் சென்றவர் மறுநாள் காலையிலே இவரை எழுப்புவதற்காக உள்ளே சென்றவர்கள் அங்கே இவர் இல்லாதது கண்டு திகைத்தார்கள். உடனடியாக செய்தி கப்பலெல்லாம் பரவிப்போக அந்த அறை சோதனை செய்யப்பட்டது. இவருடைய நாட்குறிப்பிலே அன்றைய தேதியிடப்பட்ட பக்கத்தில் ஏதோ ஒருவித குறியீடுகளெல்லாம் வரையப்பட்டிருந்தது. இவருடைய படுக்கை மிக நேர்த்தியான முறையிலே மடிக்கப்பட்டிருந்ததாலும் இவர் இரவிலே அணிந்து கொள்ளும் உடைகள் அங்கே அதே நிலையில் இருந்தபடியாலும் இவர் இரவு உறங்கச் செல்வதாக கூறிச் சென்றாலும் ஏனோ உறங்கவில்லை என்றும் இவர் மாயமாக கப்பலிலிருந்து மறைந்து போனார் என்றும் செய்தி அனுப்பப்பட்டது. அதன் பிறகு பல நாட்கள் கழித்து கடலிலே மிதந்து வந்த ஒரு பிணத்தை அடையாளம் கண்டு அதிலிருந்த பொருட்களை வைத்துத்தான் அது இவருடைய உடல் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆயினும் அதை கப்பலிலே சுமந்து வர முடியாத நிலையில் கடலிலேயே விட்டுவிட்டு அதிலிருந்து சேகரிக்கப்பட்ட மூக்கு கண்ணாடி, பணப்பை முதலியவற்றை இவர் உறவினர்களிடம் கொடுத்து முடித்தார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் வண்டிகளை உபயோகப்படுத்தும் போது அது நம்முடைய வாழ்க்கையை எத்தனை தூரத்திற்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை நினைவு கொள்வோம். அதற்கு காரணமாக அடித்தளமாக கண்டுபிடிப்புகளையும் வடிவமைப்பையும் கொடுத்த ருடால்ஃப் டீசல் அவர்களையும் பெருமையோடு நினைத்துக் கொள்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.